ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 36. சவாச்சிய வாச்சகதையா பகவான் பிரம்ம ரூப த்ரக் நாம ரூப கிரியா தத்தே சகர்மா கர்மக பர. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளாகிய அவர் தமது உன்னதமான நாமம், குணம், லீலைகள், பரிவாரம் மற்றும் உன்னதமான பலவகைப்பட்ட நிலை ஆகியவற்றின் கருப்பொருளாக இருப்பதால் தம்மை ஓர் உன்னதமான உருவில் அவர் தோற்றுவித்துக் கொள்கிறார். அத்தகைய செயல்கள் அனைத்தினாலும் அவர் பாதிப்படையாதவராக இருப்பினும் அவ்வாறு ஈடுபட்டிருப்பதை போன்று அவர் காணப்படுகிறார். பொருளுரை. எப்பொழுதெல்லாம் ஜட சிருஷ்டிக்கு அவசியம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றுக்காக முழுமுதற் கடவுள் ஜட உலகில் உருவங்களை ஏற்கிறார். அவரது செயல்களை உள்ளவாறு அறிவதற்கு ஒருவர் போதுமான அறிவு படைத்தவராக இருக்க வேண்டும். ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு உருவத்தை ஏற்பதன் வழியாக அவர் ஜட உலகிற்கு வருகிறார் என்று ஒருதலைப்பட்சமாக முடிவு செய்துவிடக்கூடாது. ஜட இயற்கையிலிருந்து ஏற்கப்படும் எந்த உருவத்திற்கும் ஜட உலகில் செய்யப்படும் அனைத்தின் மீதும் பற்றுள்ளது. ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொண்ட பௌதிக செயல்களை அனுபவிப்பதற்கு ஒரு ஜட உடலை ஏற்கும் பந்தப்பட்ட ஆத்மா ஒருவன் பௌதிக சட்டங்களுக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் பகவானின் உருவங்களும் செயல்களும் பந்தப்பட்ட ஆத்மாவினுடையதைப் போல காணப்பட்டாலும் அவை தெய்வீகமானவையும் பந்தப்பட்ட ஆத்மா அறிவிற்கு சாத்தியமற்றவையும் ஆகும். இது இப்பதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவான் எப்பொழுதும் இத்தகைய செயல்களால் பாதிக்கப்படுவதில்லை. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், வெவ்வேறு அவதாரங்களிலும் உருவங்களிலும் பகவான் இயற்றும் செயல்களால் அவர் ஒருபொழுதும் பாதிக்கப்படுவதே இல்லை. பலன் நோக்கு செயல்களால் வெற்றி பெற வேண்டும் எனும் ஆசைகளும் அவருக்கு கிடையாது. பகவான் செல்வம், பலம், புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு என்னும் ஐஸ்வர்யங்களில் முழுமையானவராக இருக்கிறார். இதனால் பந்தப்பட்ட ஆத்மாவைப் போல் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆகவே பகவானின் உன்னதமான செயல்களுக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவின் செயல்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை அறியக்கூடிய நுண்ணறிவு படைத்தவரும் கூட செயல்களின் பிரதிபலன்களால் பாதிக்கப்படுவதில்லை. விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் என்னும் உருவங்களில் ஜட இயற்கையின் முக்குணங்களை பகவான் ஆளுகிறார். விஷ்ணுவிடமிருந்து பிரம்மா பிறக்கிறார், பிரம்மாவிடமிருந்து சிவன் பிறக்கிறார். சில சமயங்களில் பிரம்மா விஷ்ணுவின் ஒரு பிரிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறார் மற்றும் சில சமயங்களில் விஷ்ணுவே பிரம்மாவாக இருக்கிறார். இவ்வாறாக பிரம்மா பிரபஞ்சம் முழுவதிலும் பல்வேறு உயிரினங்களை படைக்கிறார். அதாவது பகவான் தாமாகவோ அல்லது தம்மால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாகவோ மொத்த படைப்பையும் சிருஷ்டிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.